ஹே மை லவ்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் என்னன்னா 2024 வெளியான தெப்ப சமுத்திரம் அப்படின்ற ஒரு தரமான மிஸ்ட்ரி த்ரில்லர் தெலுங்கு படத்தை பற்றி தான் கைஸ் பார்க்க போகிறோம். இந்த படத்தோடைய திரைக்கதையை வித்தியாசமான முறையில் நம்ம கிட்ட ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க. படத்தோடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஒரு மாதிரியும் செகண்ட் ஹாஃப் ஒரு பேய் படம் மாதிரியும் கொண்டு போய் கிளைமேக்ஸில் ஒரு தரமான ட்விஸ்ட்டை வச்சு இந்த படத்தை கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க. இந்த படத்தோட ஒன்லைனர் என்னன்னா, ஒரு குறிப்பிட்ட கிராமம், அந்த கிராமத்தில் கடந்த 15 வருஷமா ஸ்கூலுக்கு போகிற மாணவிகள் அடிக்கடி மர்மமான முறையில் காணாம போயிருந்திருக்காங்க. காணாம போன மாணவிகள் இது வரைக்கும் கிடைக்கவே இல்லை. இந்த ஊருக்கு புதுசாக வந்திருக்கிற போலீஸ் ஆஃபீஸர் இந்த வழக்கை எடுத்து இன்வெஸ்டிகேஷன் பண்றாரு. இந்த இன்வெஸ்டிகேஷன்ல திடுக்கிடும் உண்மைகள் வெளியில வருதுங்க. என்ன நடந்தது அப்படின்றத டீடைல்டா பார்க்கலாம். கிளைமேக்ஸ்ல தாறுமாறான ஒரு ட்விஸ்ட் வச்சிருப்பாங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரண் என்டர்டைன்மெண்ட். நான் தான் சரண். வாங்க வீடியோக்குள்ள போலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோவுடைய பேரு விஜய். இவர் ஒரு ஆட்டோ டிரைவருங்க. இப்ப ஹீரோவையும் ஹீரோவுடைய ஃப்ரெண்ட்ஸையும் ஒரு கும்பல் துரத்திக்கிட்டு இருக்கு கொலை பண்றதுக்காக. இந்த கும்பலுடைய தலைவனை நம்ம கிட்ட காட்டுறாங்க. இவனுடைய பேரு கஜா. இந்த ஊர்ல அரிசி ஃபேக்டரி வச்சு ரன் பண்ணிக்கிட்டு இருக்கான். இவனுக்கும் ஹீரோக்கும் என்ன பிரச்சனைன்னு தெரியலங்க. துரத்திக்கிட்டு வந்துகிட்டு இருக்கான். நட் ரோட்ல வச்சு ஹீரோவையும் ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர்த்தையும் கத்தியால குத்தி கொலை பண்றான். அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயின் வராங்க. ஹீரோ இறந்து போன இடத்துல உட்காந்து கதறி அழுவ ஆரம்பிக்கிறாங்க. யார் இந்த கஜா? இந்த கஜாக்கும் நம்ம ஹீரோக்கும் என்ன பிரச்சனை? எதனால இந்த கஜா நம்ம ஹீரோவை கொலை பண்ணா அப்படின்ற விஷயத்த கொஞ்சம் டீடைல்டா பார்க்கலாம். இந்த கதை மொத்தமும் ஒரு அழகான கிராமத்துல நடக்குதுங்க. இந்த கிராமத்துக்கு புதுசா ஒரு போலீஸ் ஆபீசர் போஸ்டிங்ல வராரு. அவருடைய பேரு கணேஷுங்க. அவர் வந்த உடனே பாத்தீங்கன்னா இந்த கிராமத்துல இருக்கக்கூடிய ஒரு நபரை தூக்கிட்டு வந்து சரமாரியா அடிச்சு டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்காருங்க. கடந்த 15 வருஷமா இந்த கிராமத்தை சார்ந்த ஸ்கூலுக்கு போற மாணவிகள் அடிக்கடி மர்மமான முறையில் காணாம போயிருக்கிறாங்க. காணாம போன பெண்கள் இதுவரைக்கும் கிடைக்கப்படவே இல்லை. அதனால அந்த வழக்கில் இந்த ஒரு நபரை தூக்கிட்டு வந்து வச்சு, நீ தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியும், பொண்ணுங்களை எல்லாம் கடத்தி என்னடா பண்ண அப்படின்னு சொல்லி மிரட்டிக்கிட்டு இருக்கிறாரு. அந்த நபர் பார்த்தீங்கன்னா, நீங்க தப்பான ஆளை தான் தூக்கிட்டு வந்து விசாரணை பண்ணிட்டு இருக்கீங்க. எனக்கும் காணாம போன பொண்ணுங்களுக்கும் எந்த ஒரு தொடர்பும் கிடையாது. 2 நாள்ல என் பொண்ணுக்கு கல்யாணம் வச்சிருக்கேன் சார், தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சிக்கிட்டு இருக்கிறாரு. ஆனா எஸ்ஐ கணேஷ் பார்த்தீங்கன்னா அவர் அடிச்சு டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கிறாருங்க. அந்த ஸ்டேஷன்ல வேலை பார்த்துட்டு இருக்க சூப்பர் சுப்புலட்சுமி அப்படின்ற போலீஸ் ஆஃபீஸர், சார் எனக்கு என்னமோ இவன் இதெல்லாம் பண்ணியிருக்க மாட்டான்னு தோணுது. ஏன்னா இந்த ஆளுக்கு வயசு 50 ஆகுது. 50 வயசுல இவன் பொண்ணுங்களை கிட்னாப் பண்ணி என்ன சார் பண்ண போறான்? பொண்ணுங்களை கிட்னாப் பண்ற அளவுக்கு இவன்ட்ட ஸ்ட்ரென்த்தும் இல்லை அப்படின்னு சொல்ல, அதுக்கு எஸ்ஐ கணேஷ் சொல்றாரு, அப்படி தப்பு கணக்கு போட்டுறாதீங்க. நியூஸ் பேப்பர்லாம் படிக்கிறது இல்லையா? 60 வயசு கிழவை 3 வயசு சின்ன பொண்ணு கிட்ட அத்துமீறல ஈடுபட்டு இருக்கான். 50 வயசான ஒரு நபர் ஸ்கூலுக்கு போற பொண்ணு கிட்ட அத்துமீறல ஈடுபட்டு கொலையும் பண்ணி வச்சிருக்கான். இதை வச்சு பார்க்கும்போது நமக்கு என்ன தெரியுது? ஒரு இடத்துல கிரைம் நடக்குது அப்படின்னா கிரைம் பண்றவனுக்கு ஏஜ் எல்லாம் முக்கியம் கிடையாது. அவனோட மென்டாலிட்டி தான் முக்கியம். அவனோட மென்டாலிட்டி தான் அவனை நல்லவனா கெட்டவனா அப்படின்றத டிசைட் பண்ணுது அப்படின்னு சொல்ல, நம்ம சூப்பர் சுப்புலட்சுமியும் கேட்டுக்கிறாங்க. அங்க கட் பண்ணா ஹீரோ ஹீரோனை காட்டுறாங்க. இவங்க 2 பேருக்கும் பெற்றோர்களால் நிச்சயிக்கப்பட்டு திருமண ஏற்பாடு பண்ணப்பட்டிருக்கு. அந்த திருமண நிகழ்ச்சியில இவங்க 2 பேரும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. தாலி கட்ட வேண்டிய நேரம் வந்துருச்சு. ஐயர் தாலி எடுத்து கொடுக்குறாரு. அந்த தாலியை வாங்கி ஹீரோயின் கழுத்துல ஹீரோ கட்டலான்னு வராருங்க. அப்ப அந்த கல்யாணத்துல யூனிஃபார்மோட ஒரு போலீஸ் ஆபீசர் வராங்க. அவங்க வர வேகத்தை பார்த்தா இந்த கல்யாணத்தை நிப்பாட்டிடுவாங்க அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. கரெக்டா ஹீரோ தாலியை கட்டலான்னு போறாரு. டக்குன்னு ஹீரோட ஃப்ரெண்ட் எழுப்பி விட்டு ஹீரோ வீட்டுல கண் முழிச்சிடுறாருங்க. இது எல்லாமே ஹீரோடைய கனவுங்க. இப்போவாது தாலியை கட்டிடலாம்னு நினைச்சேன், அதுக்குள்ள வந்து என்னை எழுப்பி விட்டியடா பாவி அப்படின்னு சொல்லி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாரு. ஆக்சுவலாக நம்ம ஹீரோ சின்ன வயசுல இருந்தே இந்து அப்படின்ற ஒரு பொண்ணை லவ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாருங்க. இது வரைக்கும் இந்து கிட்ட காதல சொன்னதே கிடையாது. சொல்றதுக்கு ரொம்ப பயம். அடிக்கடி இந்த மாதிரி இந்துவை கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி கனவு கண்டுப்பாரு. ஆனா ஒவ்வொரு முறை கனவுல ஹீரோ தாலி கட்டலான்னு போகும்போது இந்த மாதிரி ஒரு தடங்கள் வந்துருதுங்க. அது மட்டும் இல்லாம கனவுல யூனிஃபார்மோட ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வராங்க. அவங்க யாருன்னே தெரியல அப்படின்னு ஹீரோ யோசனை பண்ணிட்டு இருக்காரு. ஹீரோடைய ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் மெக்கானிக் ஷெட் வச்சு ரன் பண்ணிட்டு இருக்காங்க. சரி வா கிளம்பு, டைம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கிளம்புறாங்க. ஆக்சுவலா நம்ம ஹீரோ ஆட்டோ டிரைவரா இருக்கிறாருங்க. காலையில முத வேலையா இவர் ஸ்கூல் ட்ரிப் தாங்க அடிப்பாரு. அது மட்டும் இல்லாம இந்த ஊர்ல கஜா அப்படின்ற ஒரு நபர் ரைஸ் மில் வச்சு ரன் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவரோட ஃபேக்டரிக்கு போயிட்டு ஸ்டாக் எல்லாம் எடுத்துட்டு சிட்டில இருக்கக்கூடிய கடையில கொண்டு போய் கொடுப்பாருங்க. அதன் மூலமாவும் இவர் ஒரு ரெவன்யூ பாப்பாரு. இப்போ அந்த கஜா அப்படின்ற நபரை காட்டுறாங்க. இந்த ஊர்ல கொஞ்சம் பவர்ஃபுல்லான ஆளா இருக்கிறாங்க. ஊர் உலகத்துக்கு தெரியற மாதிரி ரைஸ் மில்லையும் வெளி உலகத்துக்கு தெரியாத மாதிரி இல்லீகல் ஆக்டிவிட்டிலையும் ஈடுபட்டு இருப்பாருங்க. இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டா எதுவும் பண்ண மாட்டாரு. ஆனா தெரிஞ்சுக்கிட்டு தன்னை மாட்டி விடணும்னு நினைச்சாங்கன்னா அவங்க கதையை முடிச்சிருவாருங்க. அந்த வகையில இப்போ ஒரு நபரோட கதையை முடிச்சிட்டாருங்க. இப்போ இவரோட ஃபேக்டரிக்கு ஸ்டாக் எடுக்கிறதுக்காக நம்ம ஹீரோட கேங் வந்திருக்காங்க. இவங்க அரிசி மூட்டை எடுத்துட்டு போய் சிட்டில இருக்கக்கூடிய கடையில கொடுக்கறதா தான் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. பட் உண்மை என்னன்னா, அந்த அரிசி மூட்டைக்குள்ள கஞ்சா இருக்குதுங்க. ஸோ இவர் ஸ்கூல் ட்ரிப் படிக்கிறதுனால இவர் யாருமே செக் பண்ண மாட்டாங்க அப்படின்ற தைரியத்துல தான் இந்த கஜா இவரோட ஆட்டோவை பயன்படுத்திக்கிட்டு இருக்காரு. அந்த அரிசி மூட்டைக்குள்ள இந்த விஷயமும் இருக்கு அப்படின்ற விஷயம் ஹீரோக்கு இது நாள் வரைக்கும் தெரியாதுங்க. ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் அவனுக்கு தெரிய வரும். தெரிய வந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கஜா கிட்ட அடியால் கேட்க, தெரிய வந்து அவன் அமைதியா இருந்தானா பிரச்சனை இல்லை, ஆனா நமக்கு எதிராக மாறினானா அவன் கதையை முடிச்சிருவேன் அப்படின்ற மாதிரி இந்த கஜா சொல்லிக்கிட்டு இருக்காருங்க. அப்புறம் ஆட்டோவை எடுத்துட்டு ஒவ்வொருத்தங்க வீட்டுக்கா போயிட்டு ஸ்கூல் மாணவிகளை ஆட்டோல ஏத்திக்கிறாருங்க. இந்த ஏரியா
ஏரியாலே பார்த்தீங்கன்னா புஜம்மா அப்படின்ற பொண்ணோட அப்பா புஜம்மாவை ஸ்கூல் வண்டியில் ஏற்றி விட்றாரு. ஸ்கூல் வண்டியில் அனுப்புனா நிறைய காசு செலவாகும், ஆட்டோலேயே அனுப்பிச்சுடலாம்ல, காசு கம்மியாக தானே செலவாகும் அப்படின்னு ஹீரோ கேட்குறாரு. அதுக்கு புஜம்மாவோடைய அப்பா எனக்கு காசு முக்கியம் கிடையாது, சேஃப்டி தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி ஸ்கூல் பஸ்ஸில் அனுப்பிச்சு விட்டுறாருங்க. அப்புறம் ஆட்டோவில் இருக்கக்கூடிய பொண்ணுங்க அதான் எல்லாரும் வந்தாச்சுல்ல, ஏன் இன்னும் வண்டி எடுக்காமல் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, எல்லோரும் வந்தாச்சு ஆனால் இந்து இன்னும் வரல அப்படின்னு சொல்லிட்டு இந்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபைனலி நம்ம ஹீரோயின் ஸ்கூட்டரில் அந்த வழியாக போக உடனே இந்த ஆட்டோ எடுத்துட்டு பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருக்காருங்க. அப்புறம் ஆட்டோவில் இருக்கிற ஸ்கூல் பொண்ணுங்க ஹீரோவை கலாய்ச்சிக்கிட்டு இருக்காங்க. நானும் பார்த்துட்டு இருக்கேன், நீண்ட நாட்களாகவே ஹீரோனை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க, எப்பதான் போய் உங்களோட காதலை சொல்ல போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, காதலை சொல்லணும் தான், ஆனால் சொல்றதுக்கு தான் எனக்கு ரொம்ப பயமா இருக்கே அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்காருங்க. அப்புறம் இந்த ஊரோட எல்லையில செக் போஸ்ட் இருக்குதுங்க. அந்த செக் போஸ்ட்ல சூப்பர் சுப்புலட்சுமியும் எஸ்ஐ கணேசும் பாத்தீங்கன்னா செக்கிங் பணியில ஈடுபட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோயின் ஸ்கூட்டர்ல கிராஸ் ஆகுறாங்க. ஏன் செக் பண்ண மாட்டீங்களா அப்படின்னு சுப்புலட்சுமி கிட்ட கேட்க, இல்ல அவங்க எனக்கு தெரிஞ்சவங்க தான் அப்படின்ற மாதிரி சொல்ல, அடுத்து இந்த ஆட்டோ கிராஸ் ஆகுது. சரி அவங்கள தான் செக் பண்ணல, ஏன் இந்த ஆட்டோ செக் பண்ணல அப்படின்னு சொல்லி கேட்க, இல்ல இந்த ஆட்டோ ரெகுலரா இந்த ரூட்ல தான் போகும், இந்த ஆட்டோ டிரைவரோட பேரு விஜய், இவன் தான் இந்த ஏரியாவில் இருக்கிற ஸ்கூல் மாணவிகளை கூட்டிட்டு வந்துட்டு இருப்பான் அப்படின்னு சொல்ல, எஸ்ஐ கணேஷ் இந்த ஆட்டோவை பாக்குறாருங்க. ஸ்கூல் மாணவிகளை கூட்டிட்டு போற ஆட்டோல என்ன அரிசி மூட்டை, சரி ஒரு நாள் செக் பண்ணும்போது இவன் மாட்டுவான் அப்படின்னு சொல்லிட்டு மைண்ட்ல வச்சுக்கிறாருங்க. ஒரு பொண்ணு வந்து டொனேஷன் கேட்கறா, ஹீரோ டொனேஷன் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிடுறாரு. அப்ப ஸ்கூல் மாணவி நீங்க ஏதாவது நல்லது பண்ணாதான் உங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்ல, இவரும் பாத்தீங்கன்னா டொனேஷன்லாம் கொடுத்துட்டு இருக்காருங்க. ராத்திரி ஹீரோவும் ஹீரோட ஃப்ரெண்ட்ஸும் ஒன்னா உட்காந்து ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோ தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காருங்க. சின்ன வயசுல இருந்தே இந்துவை ஹீரோ லவ் பண்ணிட்டு இருக்காரு, ஆனா அந்த காதலை இந்து கிட்ட சொல்றதுக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்ட்டு. இப்போ இந்த ஊருடைய போலீஸ் ஸ்டேஷனை காட்டுறாங்க. எஸ்ஐ கணேஷை பாக்குறதுக்காக ஒரு ரிப்போர்ட்டர் வந்திருக்காருங்க. படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு 50 வயசானவரை எஸ்ஐ கணேஷ் தூக்கிட்டு வந்து அடிச்சு டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தார் இல்லையா, இது வரைக்கும் காணாம போன பொண்ணுங்களை எல்லாம் என்ன பண்ண ஏது பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அந்த நபரை காப்பாத்துறதுக்காக இந்த ரிப்போர்ட்டர் வந்திருக்காரு. கடந்த 15 வருஷத்துல எந்தெந்த டேட்ல எந்தெந்த இயர்ல பொண்ணுங்க காணாம போயிருக்காங்க அப்படின்ற டீடைல இவர் வந்து ஒரு ரிப்போர்ட்டா ரெடி பண்ணி ஒரு டாக்குமெண்டே பண்ணி வச்சிருக்கிறதாகவும், அந்த டேட்டாஸ் எல்லாம் நான் உங்ககிட்ட கொடுக்குறேன், உங்களோட இன்வெஸ்டிகேஷனுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம கடைசியா காணாம போன பொண்ணோட வழக்குல நீங்க புடிச்சிட்டு வந்து வச்சிருக்கிற நபர் வந்து ஊர்லயே இல்ல, அதுக்கான ஆதாரமும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆதாரத்தை காமிச்சு அந்த ஒரு நபரை இந்த ரிப்போர்ட்டர் காப்பாத்துறாருங்க. அது மட்டும் இல்லாம எஸ்ஐ கணேஷோட அப்பாக்கு இந்த ரிப்போர்ட்டரை நல்லாவே தெரியும் அப்படின்ற மாதிரியும் சொல்றாரு. எஸ்ஐ கணேஷோட அப்பா பேர் விஸ்வநாத்துங்க, அவர் ஒரு லாயர், இந்த ஊர்ல தான் இருக்கிறாரு. இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, எஸ்ஐ கணேஷோட சொந்த ஊரே இந்த ஊர் தாங்க. இந்த ஊர்ல அடிக்கடி காணாம போற பொண்ணுங்களுடைய மர்மத்தை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் சொந்த ஊருக்கே போஸ்டிங் வாங்கி வந்திருக்கிறாரு அப்படின்னு நமக்கு தெரியுது. இப்போ ஒரு லேடி ஸ்டேஷனுக்கு வந்து என்னோட புருஷனை காணாம அப்படின்னு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. இந்த லேடியோட புருஷங்காரன் வேற யாரும் கிடையாது, படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல இந்த கஜா எனக்கு எதிராக ஒருத்தன் இருந்தா அப்படின்னு சொல்லி கதையை முடிச்சான் இல்லையா, அந்த ஒரு நபர் தான். உங்க புருஷனை எப்போதுல இருந்து காணும் அப்படின்னு சொல்லி கேட்க, என் புருஷன் கஜா ரைஸ் மில்ல தான் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாரு, வழக்கம் போல வேலைக்கு போனவரு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வரவே இல்லை அப்படின்னு சொல்ல, அப்பதான் சுப்புலட்சுமி சொல்றாங்க, இந்த கஜான்றவன் சாதாரண ஆள் கிடையாது சார், இந்த ஊர்ல ரைஸ் மில் வச்சு ரன் பண்ணிக்கிட்டு இருக்கான், கொஞ்சம் பவர்ஃபுல்லான ஒரு ரவுடி, அவனை எதிர்த்தவங்களை சும்மாவே விடமாட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அங்க கட் பண்ணா ஹீரோடைய வழக்கமான ஸ்பாட்டான டீ கடையில் உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோனோட ஃப்ரெண்டும் நடந்து வந்துகிட்டு இருக்காங்க. ஆட்டோ வருமானு கேட்குறாங்க. ஹீரோ ஷாக் ஆகுறாரு, எப்போதுமே ஸ்கூட்டியில் தானே போவா அப்படின்னு சொல்ல, அப்பதான் ஹீரோட ஃப்ரெண்டு அவரோட ஸ்கூட்டி ரிப்பேர் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு என் கடையில் தான் கொண்டாந்து விட்டுருக்கா, நான் தான் டிலே ஆகுன்னு சொல்லியிருக்கேன், ஹீரோனோட ஃப்ரெண்டையும் டைவர்ட் பண்ணிடுவோம், நீங்க 2 பேர் மட்டும் ஆட்டோல டிரைவ் பண்ணுவீங்க, அப்போ அதுதான் சான்ஸ், உன்னோட காதலை சொல்லிடு அப்படின்னு சொல்ல, ஹீரோவும் சரின்னு கேட்டுக்கிறாரு. ஹீரோனுடைய ஃப்ரெண்டு டைவர்ட் பண்ணி 2 வீலர்ல கூட்டிட்டு போயிடுறாருங்க. இப்போ எஸ்ஐ கணேஷ் பார்த்தீங்கன்னா இந்த ரிப்போர்ட்டர் கொடுத்த டேட்டாஸ் எல்லாம் எடுத்து வச்சு பார்த்துக்கிட்டு இருக்காருங்க. இது வரைக்கும் காணாம போன பொண்ணுங்களுடைய எந்த ஒரு டீட்டெயிலுமே தெரியல, யாரு கிட்னாப் பண்ணிட்டு போனாங்கன்னு தெரியல. இந்த கிராமத்தை சார்ந்த ஒருத்தர் கிட்ட ஒரு நபர் லாயர் விஸ்வநாத்தோட வீடு எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்க, இந்த கிராமத்தை சார்ந்தவர் லாயர் விஸ்வநாத்தை பத்தி நெகட்டிவா பேசுறாருங்க. உங்களுக்கு ஊர் உலகத்துல வேற லாயரே கிடைக்கலையா, இவர் ரொம்ப மோசமானவர், இவரெல்லாம் வேண்டாம், வேற ஏதாவது லாயரை பாருங்க அப்படின்னு துரத்தி விட்டுறாருங்க. ஸோ எஸ்ஐ கணேஷோட அப்பா விஸ்வநாத்துக்கு இந்த ஊர்ல கெட்ட பேர் இருக்கிறது இதன் மூலமா தெரியுதுங்க. இப்போ நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோனை ஆட்டோல வச்சு கூட்டிட்டு போயிட்டு இருக்காரு. அந்த ஆட்டோல பின்னாடி ஒரு குடிகாரனும் ஏறிட்டு வந்துடுறான். அவனை பாதி வழியிலேயே இறக்கி விட்டுட்டு ஹீரோயின் கிட்ட காதல சொல்றதுக்கு தயங்குறாரு. அப்ப கரெக்டா பாத்தீங்கன்னா நம்ம எஸ்ஐ கணேஷோட ஜீப் ரிப்பேர் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவரும் இந்த ஆட்டோல ஏறிக்கிறாரு. நம்ம ஹீரோயின் கிட்ட பேசலாம்னு நினைச்சா இந்த எஸ்ஐ கணேஷும் ஹீரோனும் அப்படியே ஆட்டோல பின்னாடி உட்காந்து பேசிட்டே வந்துட்டு இருக்காங்க. ஹீரோக்கு செம்ம காண்டாகுது. ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஐ ஃபவுண்டேஷனுக்கு போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஐ ஃபவுண்டேஷன்ல இவர் சீஃப் கெஸ்டா வந்து கலந்துக்கிறதுக்காக போறாரு. ஸோ இவங்க 2 பேரும் பேசிட்டே போறதை பார்த்துட்டு ஹீரோ செம்ம காண்டாயிட்டு தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் புலம்பிட்டு இருக்காரு. இந்த கிட்ட காதல சொல்றதுக்கும் பயமா இருக்கு. அதே சமயம் இந்த எஸ்ஐ கணேஷ் வேற இந்த கிட்ட இடையில பூந்து பேச ஆரம்பிக்கிறான். எனக்கு அதுவே பயமா இருக்கு, இந்த கிடைக்க மாட்டாலோ அப்படின்ற மாதிரி ஹீரோ ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காருங்க. நீ ஏன்டா அப்படிலாம் திங்க் பண்ணிட்டு இருக்க, ஃபர்ஸ்ட் தைரியமா போய் காதல சொல்லு அப்படின்ற மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் ஹீரோ கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் ஸ்கூல் மாணவங்களை ஸ்கூல்ல இருந்து பிக்கப் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த ஏரியால இருக்கிற சின்ன பசங்களை எல்லாம் கொண்டு போய் டியூஷன்ல விடுவாருங்க. இந்த ஊர்ல டியூஷன் எடுக்கிறது யாரு அப்படின்னா லாயர் விஸ்வநாத் தான். இவர் ரிட்டையர்ட் ஆயிட்டார் போல. இப்ப ஸ்கூல் பசங்களுக்கெல்லாம் டியூஷன் எடுத்துக்கிட்டு இருக்காரு. அவருடைய கண்ணாடி டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னதுனால ஹீரோ பாத்தீங்கன்னா லாயர் விஸ்வநாத்துக்கு கண்ணாடி எல்லாம் கூட வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புவாருங்க. டியூஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி லாயர் விஸ்வநாத் பகவத்கீதையில இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை எல்லாம்
விஷயத்தெல்லாம் எடுத்து சொல்லிக்கிட்டு இருப்பாரு. பகவத்கீதை மேல நம்ம ப்ராமிஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம பொய்யே சொல்லக்கூடாது அப்படின்ற விஷயத்தையெல்லாம் சொல்றாரு. அப்படி பொய் சொன்னா கடவுள் தண்டிச்சிருவாரு அப்படின்ற மாதிரியும் சொல்றாரு. இதையெல்லாம் கவனிச்ச எஸ்ஐ கணேஷ் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட எதுக்கு இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க அப்படிங்கும்போது, இல்ல இதெல்லாம் பேசிக், இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி நம்ம விஸ்வநாத் சொல்லிட்டு இருக்கிறாருங்க. இந்த ஐ ஃபவுண்டேஷனுக்கு யாரோ ஒருத்தங்க நம்ம ஹீரோனுடைய பேரில் டொனேஷன் கொடுத்துட்டு இருக்காங்க. அது யார் அப்படின்னு தெரியலங்க. அங்கே இருக்கிற மேனேஜ்மெண்ட் கிட்ட விசாரணை பண்ணும்போது அவங்க யார் என்னன்னு தெரியல. பட் அவங்களுடைய ஃபோன் நம்பர் மட்டும் இருக்குது அப்படின்னு ஃபோன் நம்பர் கொடுக்க உடனே ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் கால் நம்ம ஹீரோக்கு தாங்க வருது. யார் பேசுகிறீங்க அப்படின்னு கேட்க, நான் இந்துவோட லவ்வர் பேசுகிறேன் அப்படின்னு ஹீரோ சொல்கிறாரு. யாரா நீ, எதுக்குடா தேவையில்லாமல் எனக்கு டொனேட்லாம் பண்ணிட்டு இருக்கேன், நான் உன்ட்ட கேட்டேனா அப்படின்னு சொல்லி கேட்டு ஹீரோயின் சண்டை போடுறாங்க. நான் உன்னை லவ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்கிறாரு. லவ் பண்ணுறேன்னா நேரில் வந்து சொல்ல வேண்டியதானே, எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கேன், இனிமேல் டொனேஷன் அனுப்புகிற வேலைலாம் வச்சுக்காத அப்படின்னு சொல்லி ஹீரோயின் திட்டிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. அப்போ தான் ஹீரோடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஹீரோ இந்த மாதிரி டொனேட் பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படின்ற விஷயமே தெரியும். ஏண்டா எங்களுக்கு ஏதாவது வாங்கி கொடுனா எதுவுமே வாங்கி தர மாட்டேன்ற, ஆனால் அவளுக்கு மட்டும் அவளுக்கே தெரியாமல் டொனேட் பண்ணிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லி கேட்க, அப்போ தான் ஹீரோ சொல்கிறாரு, சின்ன வயசாக இருக்கும்போது நம்ம ஹீரோனுக்கு கண் பார்வை போயிடுச்சுங்க. அப்போ நிறைய பணம் தேவைப்பட்டிருக்கு. அப்போத்துலேருந்தே பார்த்தீங்கன்னா ஹீரோனுக்காக இவர் சிறுகு சிறுகு சேர்த்து வச்சு அந்த ஐ ஃபவுண்டேஷன் மூலமாக பணத்தை டொனேட் பண்ண ஆரம்பிச்சிருந்திருக்கிறாரு. நான் அவளை காதலிக்கிறேன்னா அவளே என்னை திருப்பி காதலிக்கணும்னு அவசியம் கிடையாது, அவன் நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் வந்து இது மாதிரி பணத்தை டொனேட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றாருங்க. ராத்திரி பார்த்தீங்கன்னா அந்த ஃபோன் நம்பரை வச்சு யாருன்னு கண்டுபிடிச்சிட்டியா அப்படின்னு ஹீரோனோட ஃப்ரெண்டு கேட்க, யாருன்னெல்லாம் தெரியல, ஆனால் அவன் என்னை லவ் பண்ணுறதா சொல்கிறான் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சந்தோஷம் தான் படுறாங்க. சரி அந்த நம்பரை கொடு, நான் யார் என்னன்றதை ட்ராக் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்பரை வாங்கி வச்சுக்கிறாங்க. அங்கே கட் பண்ணா காலையில் புஜ்ஜம்மா அப்படின்ற ஒரு பொண்ணை பார்த்து இல்லையா, புஜ்ஜம்மாவோடைய அப்பா கூட நான் சேஃப்டிக்காக ஸ்கூல் வேனில் தான் என் பொண்ணை அனுப்புவேன்னு சொல்லிட்டு இருந்தார் இல்லையா, அந்த புஜ்ஜம்மாவை யாரோ ஒரு நபர் அட்டாக் பண்ணி காட்டுக்குள்ள இழுத்துட்டு போயிட்டு இருக்காருங்க. இப்போ இந்த ஸ்கூல் பஸ் புஜ்ஜம்மாவோட ஸ்டாப்ல நிக்காம வருது. ஹீரோ வழிமறிச்சு ஏன் புஜ்ஜம்மா ஸ்டாப்ல நிக்கல அப்படின்னு கேட்க, அவங்க வரல அதனால தான் நிப்பாட்டல அப்படின்னு டிரைவர் சொல்றாரு. நேத்து கூட பார்த்தனே புஜ்ஜம்மா நல்லா தானே இருந்தா அப்படிங்கும்போது டிரைவர் சொல்றாரு, நேற்று ஈவினிங் பஸ் பிரேக் டவுன் ஆயிடுச்சு, எல்லாருமே நாங்கள் அமுச்சு வச்சிட்டோம், அப்புறம் இன்னைக்கு காலையில் அவங்க பஸ்ஸில் ஏறவே இல்லை, அதனால தான் புஜ்ஜம்மா ஸ்டாப்ல நான் நிக்காம போறேன் அப்படின்னு சொல்றாரு. புஜ்ஜம்மாவோட வீட்டில் போய் விசாரணை பண்ணும்போது தான் தெரிய வருது, புஜ்ஜம்மா நேற்று ஈவினிங்ல இருந்து மர்மமான முறையில் காணாம போயிருக்கா அப்படின்ட்டு. உடனடியாக போலீஸ்காரங்களுக்கும் ஊர் மக்களுக்கும் தகவல் தெரிய வருதுங்க. புஜ்ஜம்மா காணாம போனதுனால அவங்க அம்மா அப்பா எல்லா இடத்துலையுமே தேடி சடைஞ்சு போய் தான் பொண்ணு இழந்த துக்கத்தில் தற்கொலை பண்ணி இறந்து போயிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ புஜ்ஜம்மா வந்து யாரு கிட்னாப் பண்ணிட்டு போனாங்கன்னு தெரியல, அவள் எங்கே இருக்கா என்ன பண்ணுறான்னு எந்த ஒரு டீட்டெயிலும் தெரியல. இப்போ எஸ்ஐ கணேஷ் பார்த்தீங்கன்னா நேராக இந்த ரைஸ் மில் வச்சு ரன் பண்ணிட்டு இருக்கக்கூடிய கஜாவை விசாரணை பண்ணலான்ட்டு போகிறாரு. அடியாட்கள்லாம் பார்த்தீங்கன்னா போலீஸ் உள்ளே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சண்டைக்கு நிற்கிறாங்க. ஆனால் எஸ்ஐ கணேஷ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட அசரவே இல்லை, அவங்களெல்லாம் அடித்து பறக்க விட்டுட்டு நேராக இந்த கஜாவை மீட் பண்ணுறதுக்காக போகிறாரு. உனக்கு என்ன பிரச்சனை, எதுக்காக இங்கே வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, எஸ்ஐ கணேஷ் சொல்கிறாரு, வெளியே ரைஸ் மில் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ளே கஞ்சா வியாபாரம் பண்ணிட்டு இருக்கியா, கஞ்சாலாம் எங்கே அப்படின்னு சொல்லி கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இங்கே கிடையாது, நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றுமே கிடையாது அப்படின்ற மாதிரி இந்த கஜா சொல்லிக்கிட்டு இருக்கிறான். அதுக்கு எஸ்ஐ கணேஷ் சொல்கிறாரு, அது மட்டும் இல்லாமல் ஊருக்குள்ளே அடிக்கடி காணாமல் போகிற பொண்ணுங்களெல்லாம் நீ தான் கிட்னாப் பண்ணிட்டு இருக்க, அந்த பொண்ணுங்களாம் எங்கே அப்படின்னு சொல்லி கேட்க, இங்கே பாரு என்கிட்ட நீ வர அப்படின்னா எவிடன்ஸோட வரணும், அனுமானத்தோடலாம் வரக்கூடாது, அடுத்த முறை வரும்போது எவிடன்ஸோட வா, அது மட்டும் இல்லாமல் என் கூட நீ சேர்ந்துக்கிட்ட அப்படின்னா உனக்கு என்ன வேணும் எல்லாத்தையும் பண்ணி கொடுக்குற, ஆனால் என்னை எதுக்கணும்னு நினச்சேன்னா அது நல்லா இருக்காது பார்த்துக்க அப்படின்ற மாதிரி மிரட்ட, கணேஷ் கிட்ட இந்த கஜாவை அரெஸ்ட் பண்ணுறதுக்கே எந்த எவிடன்ஸ் இல்லைங்க, அதனால உனக்கு 2 நாள் டைம் தரேன், இந்த 2 நாளில் நீயே எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கணேஷ் கிளம்பிடுறாரு. அதுக்கப்புறம் இது வரைக்கும் காணாமல் போன பொண்ணுங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் வச்சு யோசனை பண்ணுறாரு. அப்புறம் ஊர் மக்களில் எல்லாருக்கிட்டையுமே இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிக்கிறாருங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோனுடைய ஃப்ரெண்டு, உனக்கு இவ்வளோ நாள் டொனேட் பண்ணிட்டு இருந்தது யார் அப்படின்றது தெரியாமல் இருந்துச்சு இல்லையா, அது யாருன்றதை நான் கண்டுபிடிச்சிட்டேன், வேற யாரும் இல்லை நம்ம ஊரில் ஆட்டோ ஓட்டிட்டு இருக்கக்கூடிய விஜய் தான் அப்படின்னு சொல்ல ஹீரோன் சந்தோஷப்படுறாங்க. அதனால தான் அடிக்கடி என்னை பார்க்கும்போதெல்லாம் இவன் ஃப்ளர்ட் பண்ணிட்டு இருப்பானா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு ஹீரோன் டைரெக்டாக ஃபோன் பண்ணி, நீ தான் இவ்வளோ நாள் எனக்கு டொனேஷன்லாம் கொடுத்துட்டு இருந்த அப்படின்றது எனக்கு தெரிஞ்சு போச்சு, நாளைக்கு ஈவினிங் 5 மணிக்கு நான் உன்னை பார்க்கணும், உன்கிட்ட பேசணும் அப்படின்ற மாதிரி ஹீரோன் சொல்கிறாங்க. ஹீரோக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நாளைக்காவது அவகிட்ட லவ்வை சொல்லுடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக நம்ம ஹீரோனுக்கும் ஹீரோ மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கு போல, அவங்களும் லவ்வை சொல்கிறதுக்காக தான் 5 மணிக்கு வர சொல்லி இருந்திருக்காங்க. இவங்க ஆட்டோவில் இன்னைக்கு நானி அப்படின்ற ஒரு பொண்ணு மட்டும் ட்ராவல் பண்ணியிருக்கிறா. ஸோ அந்த பொண்ணை இன்னைக்கு பிக் பண்ணுறதுக்கு என்னால் போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அவரோட ஃப்ரெண்டை இன்னைக்கு நீ போய் பிக்கப் பண்ணிட்டு வந்துடுறா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிடுறாருங்க. இந்த சூழ்நிலையில் நானி பஸ் ஸ்டாப்பில் நின்றுட்டு இருக்கிறா. தெரிஞ்சவங்க யாரோ ஒருத்தங்க நானும் வீட்டு பக்கம் தாமா போகிறேன் அப்படின்னு சொன்னதுனால இவளும் தைரியமாக அவங்க வண்டியில் ஏறிடுறா. அடுத்த நாள் நானின்ற பொண்ணு மர்மமான முறையில் காணாமல் போகிறா. இதை வச்சு பார்க்கும்போது இது வரைக்கும் காணாமல் போன பொண்ணுங்கள்லாம் வந்து யாரோ தெரிஞ்சவங்க மூலமாக தான் கிட்னாப் பண்ணப்பட்டிருக்காங்க அப்படின்றது தெரிய வருதுங்க.
இப்போது எஸ்ஐ கணேஷ் பார்த்தீங்கன்னா, நான் ஊரில் இருக்கிற எல்லாருமே விசாரணை பண்ணிட்டேன் உங்கள தவிர. ஸோ இப்போ ஒரு போலீஸ் ஆஃபீஸரா உங்ககிட்ட நான் இன்வெஸ்டிகேஷன் பண்ணலான்னு இருக்கிறேன் அப்படின்னு சொல்ல, விஸ்வநாத்தும் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டிகேஷன் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. நீங்கள் ஏன் வந்து ஸ்கூல் குழந்தைங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்து வச்சு டியூஷன் எடுத்துகிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு அவசியமே இல்லைல்ல அப்படிங்கும்போது, அதுக்கு விஸ்வநாத் சொல்கிறாரு, என் பையனை வந்து நான் வெளியூருக்கு அனுப்பிச்சு படிக்க வச்சேன், என் பையன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு நேரமே கிடைக்கல, அதனால் இந்த பசங்களை எல்லாம் வந்து உட்கார வச்சு டியூஷன் எடுக்கும்போது என் பையன் கூட இல்லாத அந்த சைல்டுஹுட் மெமரியை இந்த பசங்க கூட கொண்டாடுற மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி இவர் சொல்கிறாரு. நானின்ற பொண்ணு கடைசியாக உங்கள் பைக்கில் போனதை பார்த்ததா வந்து இந்த கிராமத்தினர்கள் சொல்கிறாங்க. அது ஏன் காதுக்கு வந்துச்சு, ஆனால் பைக்கை ஓட்டுனது யாருன்னு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உங்கள் பைக் எப்படி கிட்னாப்பர் கைக்கு போச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, என் பைக் ரிப்பேருன்னு சொல்லிட்டு சர்வீஸ் விட்டுருந்தேன் அப்படின்ற மாதிரி இவர் சொல்கிறாரு. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா எஸ்ஐ கணேஷ்க்கு இடிக்குதுங்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஹீரோவை 5 மணிக்கு பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துக்கு வர சொல்லியிருந்தாங்க இல்லையா, அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயின் போயிட்டு இருக்காங்க. ஹீரோவும் பார்த்தீங்கன்னா ஜம்முன்னு ரெடியாகி ஹீரோனை பார்க்கறதுக்காக போயிட்டு இருக்காரு. போகிற வழியிலேயே ஃபோன் காலுங்க, நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டை போலீஸ்காரங்க அரெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்ட்டு. உடனே ஸ்டேஷனுக்கு போகும்போது தான் தெரிய வருது நானின்ற பொண்ணு காணாமல் போயிருக்கா அப்படின்ட்டு. நானியை உன்னை தாண்டா போய் கூட்டிகிட்டு வர சொன்னேன் அப்படின்னு சொல்லி கேட்க, இவர் கூட்டிகிட்டு போகிறதுக்கு போவே இல்லை அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. மர்மமான முறையில் நானி காணாமல் போயிருக்கா. இப்போ ஸ்டேஷனுக்கு வந்த நம்ம ஹீரோடைய ஆட்டோவையும் பார்த்தீங்கன்னா செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்ததுல அந்த அரிசி மூட்டைக்குள்ள கஞ்சா இருந்ததை கண்டுபிடிச்சிருந்துருக்காங்க. இப்போ ஹீரோடைய ஃப்ரெண்ட்ஸு எல்லோருமே சேர்ந்து இந்த காஜா அப்படின்ற நபர் கூட சேர்ந்து இந்த வியாபாரமாக பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, இதில் கஞ்சா இருக்குன்னு எங்களுக்கு சுத்தமாக தெரியவே தெரியாதுங்க, எப்போதும் அரிசி மூட்டையை எடுத்துகிட்டு போகிற மாதிரி தான் நான் எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல, அவனுக்கு ஃபோனை போடு அப்படின்னு கணேஷ் சொல்கிறாரு. உடனே ஹீரோ ஃபோனை போட்டு லவுட் ஸ்பீக்கரில் பேசும்போது, நீ லோடு எடுக்கிறதுக்காக எனக்கு வரவே இல்லை, நீங்கள்லாம் சேர்ந்து ஒரு பிளான் பண்ணி என்ன மாட்ட வைக்கலான்னு பார்த்துட்டு இருக்கீங்களா, எனக்கும் உனக்கும் சம்மந்தமே இல்லை அப்படின்ற மாதிரி இந்த காஜான்றவன் சொல்லிடுறான். இப்போ ஹீரோடைய வேற ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நேராக விஸ்வநாத் கிட்ட போயிட்டு இந்த மாதிரி விஜயை வந்து ஒரு கஞ்சா வழக்கில் தூக்கி ஸ்டேஷனில் வச்சிருக்காங்க, அதனால் நீங்கள் தான் வந்து காப்பாற்றணும் அப்படின்னு சொல்ல, உடனடியாக லாயர் விஸ்வநாத் பார்த்தீங்கன்னா ஸ்டேஷனுக்கு வராரு. இந்த விஜய் ரொம்ப நல்லவன், இவனை நான் நீண்ட நாட்களாகவே பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல, சுப்புலட்சுமி சொல்கிறாங்க, இல்லை சார் தான் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காரு அப்படின்ட்டு. நான் வந்துட்டு நான் பேசிக்கிறேமா, நீ உன்னை விட்டுரு அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே நம்ம ஹீரோவை விட்டுறாங்க. வெளியே வந்த நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா, இந்த கஜா இவ்வளோ நாள் நம்மளை எப்படி ஏமாத்திட்டு இருந்தான்னு பாரு, இந்த விஷயத்த பண்ணுறவனால கண்டிப்பாக அந்த பொண்ணுங்களை கிட்னாப் பண்ணவும் முடியும், அவன் தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருப்பான்னு நினைக்கிறேன், அவனை நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு செம்ம கோவத்தோட நேராக ரைஸ் மில்லுக்கு கிளம்பி போயிடுறாருங்க. அங்கே போய் இந்த கஜா கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கும்போது இந்த கஜா நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணி ஒரு ரூம்குள்ளே போட்டுறான். அப்போ தாங்க தெரிய வருது இந்த கஜாக்கும் எஸ்ஐ கணேஷுக்கும் லிங்க் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த பிஸ்னஸில் இந்த எஸ்ஐ கணேஷ்க்கும் பங்கு போகிறதுனால எஸ்ஐ கணேஷ் இந்த கஜா பக்கம்ட்டு. உடனே நம்ம ஹீரோவும் ஹீரோட ஃப்ரெண்ட்ஸும் இந்த கஜா கிட்டேருந்து தப்பிக்கணும்ட்டு ஓடுறாங்க. ஆனால் ரவுண்ட் அப் பண்ணி இவங்க 3 பேர்த்தையுமே கத்தியால் குத்தி கொலை பண்ணிடுறாங்க. ஸோ நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஹீரோ வருவாருன்னு காத்திருந்து அதுக்கப்புறம் தகவல் தெரிஞ்சு இந்த இடத்துக்கு வந்து பார்த்தா நம்ம ஹீரோ இறந்து போயிடுவாருங்க. அப்போ ஹீரோன் அழுதுகிட்டு இருக்கும்போதே அந்த 3 பேர்த்தோட உடல்குள்ள இருந்து அந்த ஆத்மா மட்டும் பிரிஞ்சு வெளியே வர மாதிரி நம்ம கிட்ட காட்டுறாங்க. இப்போ ஹீரோவும் ஹீரோட ஃப்ரெண்ட்ஸும் சுடுகாட்டில் இருக்கிறாங்க. ஆக்சுவலாக இவங்க இறந்து 11 நாள் வந்து இப்படி ஆத்மாவாக தான் சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. 11 நாளுக்கு அப்புறம் வீட்டில் ரிச்சுவல் பண்ணதுக்கு அப்புறம் தான் இவங்க ஆத்மா சாந்தி அடையும். இந்த ஒரு சூழ்நிலையில் அதே சுடுகாட்டில் 2 பொண்ணுங்க இருக்காங்க, இந்த புஜ்ஜம்மா மற்றும் நானி. அப்போ நீங்கள் 2 பேரும் இறந்துட்டீங்களா, உங்களுக்கு என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி கேட்க, புஜ்ஜம்மாவையும் நானியும் கிட்னாப் பண்ணி கொலை பண்ணது யார் அப்படின்ற ட்விஸ்ட்டை அங்கே தாங்க ரிவீல் பண்ணுறாங்க. அது வேறு யாரும் கிடையாது, எஸ்ஐ கணேஷ் தான். ஸோ எஸ்ஐ கணேஷ் தான் பார்த்தீங்கன்னா இந்த 2 பொண்ணுங்களையும் கிட்னாப் பண்ணி வன்புணர்வு பண்ணி கொலை பண்ணி அங்கே இருக்கக்கூடிய ஒரு இடத்துல புதைச்சி வச்சுருந்துருக்கிறான். இந்த 2 பொண்ணுங்க மட்டும் இல்லை, கடந்த 15 வருஷத்தில் அடிக்கடி காணாமல் போன பொண்ணுங்களை எல்லாத்தையும் எஸ்ஐ கணேஷ் தான் இந்த மாதிரி பண்ணியிருந்திருக்கிறான். அதுக்கப்புறம் திரும்ப இவனே வந்து இந்த ஊரில் இருக்கக்கூடிய மர்மத்தை நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சீனை போட்டுக்கிட்டு இருந்திருக்கிறான். அப்புறம் இந்த ரிப்போர்ட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தரை பார்த்தோம் இல்லையா, அவர் வந்து கடந்த 15 வருஷத்தில் காணாமல் போன பொண்ணுங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் வச்சு நான் ஒரு டாக்குமெண்ட்டே ரெடி பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு அந்த ஒரு ரைட்டரையும் பார்த்தீங்கன்னா இந்த எஸ்ஐ கணேஷ் கொலை பண்ணிட்டான். இப்போ நம்ம ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்ல, அப்போ தான் ஒருத்தர் சொல்கிறாரு, நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது, 11 நாள் நம்ம ஆத்மாவாக இங்கே சுற்றிக்கிட்டு இருப்போம், யார் என்னென்னலாம் பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம பார்ப்போம், நம்மளால் எதையுமே மாற்ற முடியாது, எதையும் சரி பண்ண முடியாது, ஆனால் ஒரே ஒருத்தங்க கூட கம்யூனிகேட் பண்ண முடியும், ஒரு பர்டிகுலர் ராசியில் பிறந்த ஒருத்தங்க கண்ணுக்கு நம்ம தெரியும், அவங்களுக்கு நம்ம பேசுகிறதெல்லாம் கேட்கும், அவங்கக்கிட்ட நம்ம ஏதாவது சொன்னோம்னா அவங்க மூலமாக மக்கள்கிட்ட நம்மளால் கம்யூனிகேட் பண்ண முடியும். அப்படிங்கும்போது அந்த நபரை இப்போ நம்ம எங்கன்னு போய் பார்க்குறது அப்படின்னு சொல்லி பார்த்தா, சுடுகாட்டில் ஒரு நபர் வந்து சரக்கு அடிச்சுக்கிட்டு இருக்கிறாருங்க. அவருடைய கண்களுக்கு இவங்க தெரியுறாங்க, இவங்க பேசுறதும் அவருக்கு கேட்குது. ட்விஸ்ட் என்னன்னா, குடிகாரம் பேச்சு விடிஞ்சா போச்சுன்னு சொல்லிட்டு இந்த ஒரு நபரை ஊருக்காரங்க யாருமே மதிக்க மாட்டாங்க. இவர் என்ன பேசினாலும் யாரும் கண்டுக்க கூட மாட்டாங்க. இவங்க கிட்ட போயிட்டு இவங்க எல்லா விஷயத்தையும் சொல்லி இந்த ஆள் போய் யார்கிட்ட சொன்னாலும் குடிச்சிட்டு உளறிக்கிட்டு இருக்கிறதா தான் நினைப்பாங்க. ஆனால் வேற வழியே இல்லை, இவர் கண்களுக்கு மட்டும்தான் நம்ம தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்றாங்க. எஸ்ஐ கணேஷ் பார்த்தீங்கன்னா கஜாவை மீட் பண்ணும்போது, உனக்கு 2 நாள் டைம் தரேன், நீ என்னென்னலாம் பண்ணிட்டு இருக்கு எல்லாத்தையும் என்கிட்ட வந்து சொல்லிடு அப்படின்னு சொல்லியிருப்பான் இல்லையா. கொஞ்சம் தூரம் நடந்து போயிட்டு ரிட்டர்ன்
ரிட்டர்ன் வந்து, நீ என்னென்னலாம் பண்ணிட்டு இருக்கேன்னு எல்லாமே எனக்கு தெரியும், நான் உன்னோட விஷயத்தில் தலையிடக்கூடாது அப்படின்னா நம்ம 2 பேரும் சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எஸ்ஐ கணேஷ் இந்த கஜா கூட டீல் போட்டிருப்பான். உன்னோட பிஸ்னஸில் எனக்கு ஒரு பங்கு கொடுத்துரு அப்படின்ட்டு. அதுக்கு இந்த கஜா ஓகே சொல்லியிருப்பான். அதுக்கப்புறம் கஜாவும் எஸ்ஐ கணேஷும் ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் கஜா கிட்ட எஸ்ஐ கணேஷ் எல்லா உண்மையும் சொல்லிட்டான். அவன் தான் இந்த 15 வருஷமா பொண்ணுங்களெல்லாம் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கான் அப்படின்ட்டு. அது மட்டும் இல்லாமல் இந்துவை அவனுக்கு பிடிச்சிருக்கிறதாகவும், இந்துக்கு இவ்வளோ நாள் யார் டொனேட் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு தெரியல, இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இறந்து போன விஜயோட ஃபோனை எடுத்துகிட்டு போய் எவிடன்ஸாக காமிச்சு இவ்வளோ நாள் நான் தான் அவனுக்கு டொனேட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு அவளை இம்ப்ரெஸ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கலான்னு இருக்கிறேன் அப்படின்னு எஸ்ஐ கணேஷ் கஜா கிட்ட சொல்லிக்கிட்டு இருப்பான். அதை பற்றி பேசுறதுக்காக இந்துவை ஸ்டேஷனுக்கு வர வச்சிருப்பான். ஸ்டேஷன் வாசலில் கோஸ்ட்டாக இருக்கிற இவங்க எல்லோருமே உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க. எப்படியும் இந்துக்கிட்டே இவன் சொல்லுவான். ஆனால் ஆல்ரெடி இந்துக்கு நான் தான் டொனேட் பண்ணேன்னு தெரிஞ்சு போச்சு இல்லையா, இவன் மாட்டிப்பான், எக்ஸ்போஸ் ஆயிடுவான் அப்படின்னு பார்த்தா, ஆனால் அதை சொல்கிறதுக்கு முன்னாடியே இந்து வந்து எனக்கு யாருன்னு தெரிஞ்சு போச்சுன்னு சொல்லிடுவாங்க. அந்த இடத்துல சொதப்பெல்லாம் அமைஞ்சிரும். இந்த எஸ்ஐ கணேஷும் என்னடா அது நம்ம இம்ப்ரெஸ் பண்ணலான்னு பார்த்தா இது சொதப்பிடுச்சு அப்படின்ட்டு அமைதியாக விட்டுருவான். இப்போ இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது. இந்த கொஞ்ச நாளுக்குள்ளே ஏதாவது இந்த குடிகாரனை பயன்படுத்தி இந்த கிராமத்தில் ஏதாவது ஒரு மாற்றத்தை உண்டாக்குனா தான் உண்டு. அதாவது இந்த எஸ்ஐ கணேஷ் தான் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கான்னு தெரிய வச்சாதான் உண்டு. அப்படி இல்லைனா இவங்களோட ஆத்மாவும் சாந்தி அடைஞ்சிரும். இந்த எஸ்ஐ கணேஷ் அவன் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஃப்ராடுத்தனத்தை தொடர்ந்து பண்ணிட்டே தான் இருக்க போகிறான். இந்த ஒரு சூழ்நிலையில் புதுசாக வேற ஒரு பிரச்சனை வந்துடுதுங்க. அது என்ன அப்படின்னா, இந்த எஸ்ஐ கணேஷுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம இந்துவை கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கணேஷோடைய அப்பா விஸ்வநாத் முடிவு எடுத்திருந்திருக்கிறாரு. ஸோ இதை பற்றி இந்துவோட அப்பா கிட்ட பேசும்போது, இந்து கிட்ட நான் பேசி நான் சம்மதம் வாங்குறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி அவர் வாக்கு கொடுத்துருக்காரு. ஹீரோக்கு இதை நினச்சி ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. இந்த சூழ்நிலையில் ஊருக்காரங்க ஒரு ட்விஸ்ட் கொடுத்துட்றாங்க. இந்த மாதிரி ஊரில் அடுத்தடுத்து பொண்ணுங்க காணாமல் போயிட்டு இருக்காங்க, ஆனால் அவங்க பையனுக்கு நீங்கள் கல்யாணம் பண்ணி வச்சு அழகு பார்த்துட்டு இருக்கீங்க, ஃபஸ்ட்டு இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மிஸ்ட்ரியை கண்டுபிடிங்க அப்படிங்கும்போது உடனே விஸ்வநாத் வாக்கு கொடுத்துட்றாரு. இந்த மிஸ்ட்ரியை சால்வ் பண்ணதுக்கு அப்புறம் தான் என் பையனுக்கு கல்யாணம்ட்டு. ஹீரோக்கு சந்தோஷமா இருக்கு. எஸ்ஐ கணேஷ் செம்ம டென்ஷன் ஆகிட்டு இருக்கிறாரு. இந்த கேஸை இன்வெஸ்டிகேஷன் பண்ணுற மாதிரி எஸ்ஐ கணேஷ்னால நடிக்க தாங்க முடியும். ஏன்னா உண்மையான குற்றவாளியே எஸ்ஐ கணேஷ் தானே. இந்த ஒரு சூழ்நிலையில் இந்த குடிகாரங்கிட்ட நம்ம ஹீரோவும் ஹீரோடைய ஃப்ரெண்ட்ஸும் ஃபோர்ஸ் பண்ணி இந்த ஊர்க்காரங்க கிட்டலாம் எஸ்ஐ கணேஷ் தான் குற்றவாளின்னு எக்ஸ்போஸ் பண்ணுங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்ல அவரும் போய் எல்லாத்துக்கிட்டையுமே சொல்கிறாரு. ஆனால் யாருமே பார்த்தீங்கன்னா இந்த குடிகாரனை நம்ப மாட்டேன்றாங்க. குடிச்சிட்டு வந்து உளறிக்கிட்டு இருக்கிறான், நம்ம ஊருக்கு வந்து ஒரு அதிகாரியை பற்றி தப்பாக பேசிக்கிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி தான் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ இந்த எஸ்ஐ கணேஷுக்கு ஒரு ஐடியா தோணுதுங்க. கஜா கிட்ட போயிட்டு இந்த மாதிரி உன்னோட ஆட்களில் ஒரு 2 பேர்த்த வந்து நான் என்கவுண்டர் பண்ணிடுறேன், என்கவுண்டர் பண்ணி முடிச்சுட்டு அவங்க தான் வந்து இது நாள் வரைக்கும் பொண்ணுங்க காணாமல் போனதுக்கு காரணமாக இருந்தவங்கன்னு சொல்லிட்டு கேஸை க்ளோஸ் பண்ணுற மாதிரி பண்ணிடுறேன், ஓகேவா அப்படின்னு சொல்ல இந்த கஜாவும் 2 பசங்களை கொடுத்துட்றான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா என்கவுண்டர் பண்ணிட்டு இது வரைக்கும் இந்த எஸ்ஐ கணேஷ் பொண்ணுங்களெல்லாம் கடத்தி ஒரு இடத்துல புதைச்சி வச்சிருந்தான் இல்லையா, அங்கிருந்து எலும்பு கூடுங்களெல்லாம் எடுக்கிற மாதிரி மக்கள் கிட்ட கணக்காமிச்சு இந்த கேஸ் க்ளோஸ் ஆயிடுச்சு, குற்றவாளிகளுக்கும் தண்டனை கிடைச்சிருச்சு, இனிமேல் இந்த ஊர் பொண்ணுங்களுக்கெல்லாம் வந்து எந்த பாதிப்பும் இல்லை அப்படின்ற மாதிரி எஸ்ஐ கணேஷ் சொல்லிடுறான். எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஃபீல் பண்றாரு. இந்த குடிகாரங்கிட்ட இனிமேலாவது கிரைம் நடக்காத மாதிரி நீ பாத்துக்க அப்படின்னு சொல்லும்போது, எப்படி என்னால பாத்துக்க முடியும், அதான் என்னையும் கொண்டுட்டாங்களே, நானும் இப்போ ஆவியாய் தான் வந்திருக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, அது எப்போ அப்படின்னு சொல்லி கேட்க இந்த குடிகாரன் பார்த்தீங்கன்னா கஜா கிட்டையும் எஸ்ஐ கணேஷ் கிட்டையும் போயிட்டு நீங்களாம் சேர்ந்து அதெல்லாம் பண்றீங்கன்னு எனக்கு தெரியும், உன்னை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு மிரட்டி இருந்திருக்கிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா எஸ்ஐ கணேஷ் நம்ம குடிகாரனை அடிச்சு கொலை பண்ணிட்டாருங்க. இப்போ கரெக்டாக 11வது நாள் இந்து காலத்தில் எஸ்ஐ கணேஷ் தாலி கட்ட போறாரு. இப்போ ஹீரோடைய ஃப்ரெண்ட்ஸ் 2 பேருமே மறைஞ்சிட்டாங்க. ஏன்னா அந்த ஆத்மா சாந்தி அடையிறதுக்கு அவங்க பூஜை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்து ஹீரோட அஸ்தியை தண்ணியில் கரைக்கலான்ட்டு போகும்போது டக்குன்னு ஹீரோ கண்ணு முடிச்சிடுறாருங்க. பார்த்தா இது எல்லாமே ஹீரோடைய கனவு. இந்த கஜா வந்து நம்ம ஹீரோவை ஃபேக்ட்ரியில் வச்சு அடிச்சான் இல்லையா, அப்போ நம்ம ஹீரோ மயக்கமாக இருந்திருக்கிறாரு. அப்போது இது எல்லாமே கனவுல வந்திருக்குது. இப்போ ஹீரோடைய ஃப்ரெண்ட்ஸு வாடா வாடா தப்பிச்சு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்துல இருந்து கூப்பிட்டு வந்துடுறாங்க. அப்போ ஹீரோ கேட்குறாரு, அப்போ நாம இன்னும் சாகலையாடா அப்படின்னு சொல்லிட்டு, என்னடா உளறிக்கிட்டு இருக்க, வாடா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கூப்பிட்டு போயிடுறாங்க. அப்போ ஹீரோ சொல்கிறாரு, இங்கே நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் காரணம் எஸ்ஐ கணேஷ் தான் அப்படின்னு எனக்கு தோணுதுடா, என்னோட உள்ளுணர்வு தோணுது அப்படிங்கும்போது எஸ்ஐ கணேஷ் செத்துட்டாண்டா அப்படின்ற மாதிரி ஹீரோட ஃப்ரெண்ட் சொல்கிறாங்க. என்னடா சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாம் இத்தனை நாள் நம்ம ஊரில் நடந்த மர்மத்துக்கு காரணம் இந்த கஜா தான், அதை கண்டுபிடிச்ச எஸ்ஐ கணேஷையும் கொலை பண்ணி அந்த பொண்ணுங்களை எங்கே புதைச்சி வச்சிருந்தாலும் அந்த இடத்துல எஸ்ஐ கணேஷையும் புதைச்சி வச்சுட்டான். ஸோ இப்போது கஜா எல்லாத்தையுமே போலீஸ் கிட்ட சொல்லிட்டான். போலீஸ்காரங்க கஜாவை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அந்த இடத்துலேருந்து எஸ்ஐ கணேஷோட டெட் பாடியும் எடுத்துருந்துருக்காங்க அப்படின்னு சொல்ல ஹீரோ அந்த இடத்துல போய் நின்று பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ கிரைம் சீனில் ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி ஒரு டிஸ்டர்ப் ஆகுறாரு. அங்கே ஒரு கண்ணாடி இருக்கும், அந்த கண்ணாடி விஸ்வநாத்தோட இது. அதை கொண்டு போய் விஸ்வநாத் கிட்ட கொடுத்துட்டு, உண்மையை சொல்லுங்க சார், உங்களுக்கும் இந்த வழக்குக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்குது அப்படின்னு ஹீரோ கேட்குறாரு. அப்போதான் கைஸ் விஸ்வநாத் ஒரு தாறுமாறான ட்விஸ்டே ரிவீல் பண்ணுறாரு. ஆக்சுவலாக நம்ம ஹீரோவை போலீஸ் ஸ்டேஷனில் வச்சிருந்தாங்க இல்லையா, காப்பாற்றுறதுக்காக விஸ்வநாத் வந்தார். ஸ்டேஷனை விட்டு வெளியே வந்த உடனே நான் ரைஸ் மில் ஓனரை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கஜா கூட சண்டை போகிறதுக்காக கிளம்பினார் இல்லையா, அப்பவும் விஸ்வநாத் அதை தடுத்து நிப்பாட்டுறதுக்காக பின்னாடியே வந்திருப்பாரு. அந்த டைமில் இந்த கஜா நம்ம ஹீரோவை அடித்து ஒரு ரூம்குள்ள அடைச்சி வச்சிருந்திருப்பான். அப்போ விஸ்வநாத் அந்த இடத்துக்கு வரும்போது இந்த கஜா கூட எஸ்ஐ கணேஷ் பேசிட்டு இருந்ததை விஸ்வநாத் ஒளிஞ்சிருந்து கேட்டுருவாரு. அப்போதான் கைஸ் விஸ்வநாத்துக்கே தெரிய வருது, கடந்த 15 வருஷமா இந்த ஊருக்குள்ள
வீட்டுக்குள்ளே நடக்கக்கூடிய மர்மத்துக்கெல்லாம் காரணம் தன்னுடைய மகன் கணேஷ் தான். அவன் தான் இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் பண்ணிட்டு இருந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு பயங்கர கோவங்க. அப்போ தான் விஸ்வநாத் ஒரு விஷயத்தை நினச்சி பார்க்குறாரு. இந்த கணேஷ் பார்த்தீங்கன்னா சின்ன பையனாக இருக்கும்போதே இவனோட பிஹேவியரில் பயங்கரமான மாற்றம் தெரிஞ்சிருக்குது. தப்பான விஷயத்தை போய் தெரிஞ்சுக்கிறது, கொலை பண்ணுறது எப்படின்னு தெரிஞ்சுக்கிறது. ஸோ இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிருந்திருக்கான். ஒரு முறை நம்ம விஸ்வநாத்தை பார்க்கறதுக்காக கிளைண்ட் வந்திருப்பாங்க. அவங்க ஒரு புக் எடுத்து ஓப்பன் பண்ணும்போது அந்த புக்குல இருந்து நிறைய சீடிங்க விழுந்திருக்கு. அது எல்லாமே வந்து தப்பான படங்களுடைய சீடி. அதை பார்த்த கிளைண்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் தப்பான ஆள் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டாரு. அவர் தான் பார்த்தீங்கன்னா ஒரு முறை விஸ்வநாத்தை தேடி வந்த ஒரு கிளைண்ட் கிட்ட ஊருக்குள்ள எவ்வளவோ நல்ல லாயர் இருக்கும்போது எதுக்காக இப்படி ஒரு மோசமான லாயர்கிட்ட போறீங்கன்னு சொல்லி திருப்பி அமைச்சிருப்பாங்க. இந்த சீடி எடுத்துட்டு போயிட்டு மாங்கிட்ட சண்டை போடும்போது கரெக்டா இந்த எஸ்ஐ கணேஷோடைய அம்மா வந்துருவாங்க. அவங்களுக்கு இந்த விஷயம் தெரிய வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போதைக்கு அவர் அமைதியாக இருப்பார். ஆனால் தொடர்ந்து பையன் இந்த மாதிரி மோசமான விஷயத்தெல்லாம் பண்ணிட்டு இருந்திருப்பான். 15 வருஷத்துக்கு முன்னாடி பொண்ணுங்க காணாமல் போனாங்க இல்லையா, அதுக்கு காரணமும் இதுவும் தான். ஆனால் இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா விஸ்வநாத்துக்கு தெரியாது. இவனோட பிஹேவியர் ரொம்ப மோசமாக இருக்குன்னு சொல்லிட்டு இவனை ஹாஸ்டலில் சேர்த்து விட்டுறலான்னு சொல்லிட்டு இவங்க ஹாஸ்டலில் சேர்த்து விட்டுட்டாங்க. ஸோ ஹாஸ்டலில் சேர்ந்து படித்து கொஞ்சம் பெரிய ஆளாகி இப்போ போலீஸ் ஆகி திரும்ப இந்த ஊருக்கே இவன் வந்திருக்கிறான். ஸோ வரும்போது நல்லவனாக இருப்பான்னு சொல்லிட்டு தான் பிளைண்டாக விஸ்வநாத் நம்பிட்டு இருந்திருக்காங்க. ஆனால் சின்ன வயசுல இருந்து அவனோட கேரக்டர் இன்னும் மாறவே இல்லை. காணாம போன பொண்ணுங்களை எல்லாம் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு இந்த ஊருக்கு போஸ்டிங் வாங்கி வந்துட்டு மேலும் இங்கே இருக்கக்கூடிய பொண்ணுங்களை எல்லாம் கிட்னாப் பண்ணி பாலியல் ரீதியாக துன்புறுத்தி கொலை பண்ணி புதைச்சிக்கிட்டு இருந்திருக்கிறான் இந்த எஸ்ஐ கணேஷ். பிரசன்ட்ல இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட விஸ்வநாத் பார்த்தீங்கன்னா தன்னுடைய மனைவி கிட்ட இந்த விஷயத்த சொல்லி இருந்திருக்காங்க. வீட்டுக்கு வந்த எஸ்ஐ கணேஷ்க்கு சாப்பாட்டில் விஷம் வச்சு கொடுத்ததோட மட்டும் இல்லாமல் எஸ்ஐ கணேஷை கத்தியால் குத்தியே நம்ம விஸ்வநாத் கொலை பண்ணி இருந்திருக்கிறாருங்க. அதுக்கப்புறம் இவனோட டெட் பாடியை கொண்டு போயிட்டு அந்த பொண்ணுங்களை எங்கே புதைச்சி வச்சானோ அந்த இடத்துலையே புதைச்சி வச்சுட்டு மொத்த பழியும் தூக்கி கஜா மேலே போட்டுட்டாங்க. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா என் பையன் அவ்வளோ நாள் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி இதெல்லாம் கண்டுபிடிச்சிருந்துருக்கான், இதுக்கு பின்னாடி இருக்கிறது கஜா தான் அப்படின்னு கண்டுபிடிச்சதுக்கப்புறம் என் பையன் மர்மமான முறையில் காணாமல் போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி எவிடன்ஸை கொண்டு போயிட்டு சுப்புலட்சுமிகிட்ட கொடுக்க சுப்புலட்சுமி ஃபர்தராக இன்வெஸ்டிகேஷன் பண்ணதில் கஜா தான் வந்து எஸ்ஐ கணேஷை கொண்டிருக்கான்ற மாதிரி எவிடன்ஸ் இருந்திருக்கு. அதனால் பார்த்தீங்கன்னா கஜாவை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. நல்லது பண்ணுறதுக்காக போய் அவங்க பையன் இறந்துட்டதா தான் இந்த கிராம மக்கள் நம்பிட்டு இருக்காங்க. பட் உண்மையிலேயே எஸ்ஐ கணேஷ் ரொம்ப மோசமான ஆளு அப்படின்றது யாருக்குமே தெரியாது. இவங்க பேரண்ட்ஸ்க்கு மட்டும்தான் தெரியும். ப்ரெசென்ட்ல இந்த விஷயத்தை எல்லாத்தையும் நம்ம ஹீரோ கிட்ட சொல்கிறாரு. இப்போ ஹீரோ சொல்கிறாரு கஜா தான் எல்லாத்தையும் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போலீஸில் மாட்டி கொடுத்துட்டீங்க. கஜா எப்படியும் அவனோட இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி வெளியே வந்துருவான். வெளியே வந்ததுக்கப்புறம் உங்களை டார்கெட் பண்ண என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்க அப்போ கரெக்டாக சுப்புலட்சுமி மீடியாக்காரங்க கிட்ட பேட்டி கொடுத்துட்டு இருக்காங்க. அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகிற வழியில் கஜா தப்பிக்க நினச்சான், அதனால் என்கவுண்டர் பண்ணிட்டோம் அப்படின்ட்டு. ஸோ இதோட இந்த கேஸும் க்ளோஸ் ஆகுதுங்க. இப்போ நம்ம ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட காதலை சொல்லிட்டாரு. ஹீரோனும் ஹீரோ கிட்ட காதலை சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் பெற்றோர்கள் ஆசீர்வாதத்தோட கல்யாணத்துக்கான ஏற்பாடு பண்ணப்பட்டிருக்கு. இவரோட கனவுல வர மாதிரியே நிஜத்திலேயே ஒரு போலீஸ்காரங்க கல்யாணத்தை நிப்பாட்டுற மாதிரியே ரொம்ப வேகமாக வந்து நிறுத்துங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. வந்தது வேற யாரும் கிடையாது, இந்த சுப்புலட்சுமி தான். கண்ணை எடுத்து காட்டி அக்காவை கூப்பிடாமே நீ கல்யாணம் பண்ணலான்னு பார்க்குறியா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே கரெக்டாக இந்த குடிகாரன் இடையில போந்து இந்த கஜாவோடைய ஆன்மாவும் அப்புறம் எஸ்ஐ கணேஷோடைய ஆன்மாவும் என் கிட்ட தான் இருக்குது, ரெண்டு பேரும் என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறதா வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. என்னடா உளறிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுப்புலட்சுமிங்க அந்த குடிகாரனுக்கும் சண்டை. இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டு ஒதுங்கி போயிடுறாங்க. நம்ம ஹீரோனுக்கு நல்லபடியாக திருமணம் நடந்து முடியுதுங்க. ஹாப்பி எண்டிங்காக இந்த படமும் முடியுது. இதே மாதிரி வேறு ஏதாவது படத்தை பற்றி பேசணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா படத்தோட பேரை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதே மாதிரி வேற ஒரு நல்ல வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். லவ் யூ கைஸ், டேக் கேர் அண்ட் சியர்ஸ்.